இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை நம்ம இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் ஏற்றுகிற மெழுகுத்திரி அன்பு என்கிற ஒரு புண்ணியத்தை மையகப்படுத்தி தான் இன்றைக்கு நம்ம அந்த மெழுகுத்திரியை ஏற்றுக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே அன்பு என்கிற ஒரு மையக்கருத்தை தாங்கி தான் வருகின்றன. திருவருகை காலத்தினுடைய அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம இருக்கிறோம். முதலாவது வாரத்தில் நம்பிக்கை என்கிற ஒரு மெழுகுத்திரி ஏற்றினோம். 2வது வாரத்தில் அமைதி என்கிற ஒரு மெழுகுத்திரி ஏற்றினோம். 3வது வாரத்தில் மகிழ்ச்சி என்கிற மெழுகுத்திரி ஏற்றினோம். இந்த 4வது வாரத்தில் அன்பு என்கிற இந்த மெழுகுத்திரியை நம்ம ஏற்றுக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்தை ஏற்கனவே இந்த வாரத்திலே நம்ம வாசித்திருப்போம். அரசன் ஆகாசுவிடத்தில் ஆண்டவர் ஒரு அருள் அடையாளத்தை கேட்கும்படியாக சொல்லுகிறார். அந்த அரசன் ஆண்டவரிடத்துல தாட்சியோடு நான் ஆண்டவரிடத்திலேயே நான் அடையாளத்தை கேட்பதா என்று தயங்குகிறான், மறுக்கிறான். அதற்குத்தான் நீ கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு கண்ணி கருதாங்கி ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அவருக்கு நீங்கள் இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் அப்படி என்கிற அந்த ஒரு பகுதி தான் முதல் வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்க்கிற நேரத்தில் அரசன் எவ்வளோ ஒரு தாட்சியோடும் பணிவோடும் ஆண்டவரே அடையாளம் தருகிறார் என்றாலும் வேண்டாம், ஆண்டவரிடத்துல நான் எப்படி அடையாளத்தை கேட்பது என்பது போலதான் மேலோட்டமாக இருக்கும். இதனுடைய முற்பகுதியை பார்த்தோம் என்றால் இந்த வாசகத்தினுடைய பின்புலம் நமக்கு தெரியும். அன்புமிக்கவர்களே, சீரியா மற்றும் எப்ரேயம் இந்த 2 நாடுகளும் ஒன்றாக கூட்டு சேர்ந்து ஆகாஸ் ஆண்டு கொண்டிருக்கிற தெற்கு பகுதியின் மீது போர் தொடுக்க அவர்கள் எத்தனிக்கிறார்கள் அல்லது அவர்கள் கூட்டு சேருகிறார்கள். இதை கேள்வியுற்ற ஆகாசனுடைய மனம் அலைகழிக்கப்படுகிறது. காரணம், சீரியா மற்றும் எப்ரேயம் எப்படி கூட்டு சேர்வார்கள்? அவர்கள் இருவரும் எனக்கு எதிராக வெகுண்டெழுந்தால் நான் எப்படி அவர்களை எதிர்கொள்வது? அப்படி என்று காற்றில் அலைகழிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தை போலதான் அவருடைய உள்ளம் இருக்கிறது. அதனால அவர் என்ன திட்டமிடுகிறார்? அசிரியாவோடு நான் கூட்டு சேர்ந்து நான் அவர்களை எதிர்ப்பேன் என்று மனித பலவீனத்தால் ஒரு தவறான ஒரு கூட்டணியை அமைக்க அவர் முயற்சி செய்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் இறைவாக்கினர் எசாயாவை அவரிடத்தில் அனுப்புகிறார். நான் உங்களை மீட்பேன், உங்களோடு உடனிருப்பேன், உங்களுக்காக போராடுவேன் என்கிற அந்த ஆறுதல் வார்த்தைகளையும் உடனிருப்பின் வார்த்தைகளையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினர் எசாயா வழியாக அவருக்கு கொடுக்கிறார். உங்களின் சார்பாக உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. உங்களின் சார்பாக கடவுள் நம்மோடு என்கிற என்னுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக இம்மானுவேல் உங்களிடையே பிறக்க இருக்கிறார் என்கிற கடவுளுடைய உடனிருப்பின் ஒரு செய்தியாகத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாசுக்கு ஏற்பட்டது போல குழப்பங்களும் சந்தேகங்களும் அல்லது எதிர்நோக்கற்ற ஒரு சூழலும் நமக்கு எதிராக எதிராளிகள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நான் எப்படி தாக்குவது, அவர்களிடமிருந்து எப்படி நான் என்னை தற்காத்துக் கொள்வது என்கிற அச்சமும் குழப்பமும் ஏற்படுகிற நேரத்திலெல்லாம் இதோ ஆண்டவரே தாமாக முன்வந்து உங்களுக்கான ஒரு அடையாளத்தை தருகிறார். ஆண்டவரோடு கூட்டணி வைப்பவர்கள் ஆன்மீகத்திலும் சரி இந்த உலக வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெறுவோம் என்பதைத்தான் முதல் வாசகம் அழகான ஒரு செய்தியாக இன்றைக்கு நமக்கு தருகிறது. 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய ஒரு திருமுகத்திலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இது ஒரு வாழ்த்து செய்தியாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் இறையியல் புதையல் என்று சொல்லலாம். கடவுளுடைய அன்பை பெற்று கடவுளுடைய மக்களாக வாழ்வதற்காகத்தான் இந்த 2வது வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பார்வையில் முழு மனிதனாக இருந்தாலும் இறைவனுடைய பார்வையில் முழு இறைவனாக இருந்தாலும் அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட மீட்பர். ஆகவே அவருடைய அன்பில் இணைந்து வாழ்வதற்காக திருத்துதர் பவுல் நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான ஆசீர்வாத வாழ்த்து செய்தி தான் 2வது வாசகம். இதில் தான் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் அருளும் உங்களோடு இருப்பதாக என்று திருப்பலியினுடைய முதல் பகுதியில் வாழ்த்து பகுதியில் பயன்படுத்துகிற அதே ஆசீர் இன்றைக்கு 2வது வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது வாசகமான நற்செய்தி வாசகம் நற்செய்தியாளர் திருத்துதர் மத்தேயுவிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, வழக்கமாக லூக்கா நற்செய்தியில் அன்னை மரியாளுக்கான மங்கள வார்த்தையை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வானதூதர் கபிரியேல் அன்னை மரியாளிடத்தில்
நேரடியாகவே தோன்றி அந்த காட்சியின் வாயிலாக அவருக்கு அனைத்தையும் விளக்குகிறார். அந்த மங்கள வார்த்தையில வானதூதர் கபிரியேலுக்கும் அன்னை மரியாளுக்குமான ஒரு உரையாடலை போலத்தான் நம்ம பார்க்கிறோம். அன்னை மரியாள் வானதூதரை பார்க்கிறார். மரியாள் வானதூதரிடத்துல தன்னுடைய இயலாமையையும் தன்னுடைய சந்தேகங்களையும் வெளிப்படுத்துகிறார். பிறகு வானதூதர் அன்னை மரியாளுக்கு அடையாளத்தை, எலிசபெத் என்கிற அந்த அடையாளத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று மிக நெருக்கமான காணுகிற வகையில் அன்னை மரியாளுக்கான அந்த மங்கள வார்த்தையை காட்சி கொடுக்கப்பட்டிருக்கும். மாறாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மத்திய நற்செய்தியில புனித யோசேப்புக்கான மங்கள வார்த்தை என்று கூட இன்றைய நற்செய்தி வாசகத்தை நம்ம சொல்லலாம். இதனுடைய முற்பகுதியில் யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி என்கிற ஒரு காரணத்தினால இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியல் தான் முதல் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், வரலாற்றில் மீட்பர் யூத பரம்பரையிலிருந்து தான் பிறந்திருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அது இருக்கும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசக பகுதியில் வானதூதர் புனித யோசேப்புக்கு கனவுல தோன்றுகிறார். அன்னை மரியாளுக்கு காட்சி, இங்கே கனவு. அன்புமிக்கவர்களே, இந்த கனவுல தான் நேர்மையாளராக இருந்த யோசேப்புக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. அவர் நேர்மையாளராக இருந்த ஒரு காரணத்தினால தான் தன்னோடு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த மரியா கருவுற்றிருப்பதை தெரிந்து சட்டத்தின் வாயிலாக அவரை தண்டிக்காமல் சட்டத்தை அன்பின் கண்ணோடு உள்நோக்கியவராய் அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டு கொண்டிருந்தார் அல்லது சிந்தித்து கொண்டிருந்தார் என்று தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. சட்டத்தின் வாயிலாக அவர் தீர்மானம் எடுத்திருந்தால் அன்னை மரியாளை தண்டனை தீர்ப்புக்கு அவர் ஒப்படைத்திருக்க வேண்டும். மாறாக சட்டத்தை அன்பின் பார்வையில் அவர் கண்டதால தான் மறைவாக விலக்கிவிட சிந்தித்து கொண்டிருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அன்பின்மிக்கவர்களே, யோசேப்புக்கு தான் வானதூதர் ஒரு தெளிவான விளக்கத்தை இன்றைக்கு தருகிறார். யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் அப்படி என்று முதலில் விசுவாசத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது அச்சம், குழப்பம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் வானதூதர் மரியாவை ஏற்றுக்கொள்வதற்கு அஞ்ச வேண்டாம் என்று, விசுவாசத்தில் பிழறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அஞ்ச வேண்டாம் என்கிற ஆறுதல் செய்தியை இன்றைக்கு வானதூதர் தருகிறார். இரண்டாவது, ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். இயேசு என்றால் கடவுள் மீட்கிறார் என்பதுதான் பொருள். அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று கனவு முடிகிறது. பிறகு யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்து அன்னை மரியாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் அப்படி என்கிற செய்தி தான் நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன அன்னை மரியாளுக்கு காட்சியின் வாயிலாக, உரையாடலின் வாயிலாக அவருடைய விசுவாச சந்தேகங்கள் தீர்க்கப்படுகின்றன. ஆனால் யோசேப்புக்கு கனவுல மட்டும்தான் வானதூதர் பேசுகிறார். அன்புமிக்கவர்களே, விசுவாசத்துல அன்னை மரியாளை விட, என்னை பொறுத்தவரையில, என்னுடைய பார்வையில அன்னை மரியாளை விட ஒரு படி ஆழமான விசுவாசத்தை கொண்டிருந்ததாகத்தான் புனித யோசேப்பை, புனித சூசையப்பரை நான் பார்க்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? முதலாவது ஒரு பாடம் என்பது, நம்முடைய அன்றாட உலக வாழ்க்கையில சந்தேகங்களும் குழப்பங்களும் அல்லது எதிர்நோக்கற்ற ஒரு சூழலும் ஏற்படுகிற நேரத்தில் ஆகாசு சந்தேகித்ததை போல, புனித யோசேப்பு குழப்பத்தில் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில கூட குழப்பங்கள், சந்தேகங்கள், அச்சம் நிறைந்த ஒரு சூழலில் நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், இறை வாக்கு தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிற அழகான முதல் பாடம். மீட்பின் வரலாற்றில் கடவுள் மிக பலவீனமான மனிதர்களைத்தான் மீட்பின் திட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். அது இயேசுவினுடைய மூதாதையருடைய பட்டியலை பற்றியதாகவும் இருக்கலாம், ஆகாசை பற்றியதாகவும் இருக்கலாம், புனித யோசேப்பை பற்றியதாகவும் இருக்கலாம், அன்னை மரியாளை பற்றியதாகவும் இருக்கலாம். மனிதர்கள், சாதாரண மனிதர்களை, பலவீனமானவர்களை அல்லது நம்பிக்கை குன்றியவர்களை அல்லது விசுவாசத்தில் தளர்ச்சி அடைந்தவர்களை அல்லது விசுவாசத்தை சந்தேகிக்கிறவர்களைத்தான் ஆண்டவர் மீட்பின் வரலாற்றில் பயன்படுத்தியிருக்கிறார். இதைத்தான் இரண்டாவது ஒரு செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மீட்பின் வரலாற்றில் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார், ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், ஆண்டவர் நம்மை அவருடைய கருவியாக மீட்பின் திட்டத்தில் பயன்படுத்துவார் என்கிற இரண்டாவது செய்தியை ஏற்று ஆண்டவருடைய திட்டத்தில் நாமும் ஒரு கருவியாக மாறிட இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். மூன்றாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, புனித யோசேப்பு நம்பிக்கையின் நாயகனாக இன்றைக்கு விளங்குகிறார்.
மனித பண்புகளின் ஒரு கதாநாயகனாகவும் இன்றைக்கு திகழ்கிறார். அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு குடும்பங்களில் விரிசல்கள் ஏற்படுகிற நேரத்தில், குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில், சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிற நேரத்தில் எப்படி குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நாம் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு யோசேப்பு 3வது பாடமாக சொல்லித் தருகிறார். சட்டத்தின் பார்வையில் அன்னை மரியாளை அவர் தண்டித்திருக்கலாம். ஆனால் சட்டத்தை கருணையின் கண்கொண்டு, அன்பின் கண்கொண்டு பார்த்ததால தான் இன்றைக்கு யோசேப்பு இப்படி உயர்ந்து நிற்கிறார். நமக்கு வாழ்க்கையின் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைக்கு இருக்கிறார் புனித யோசேப்பு. நம்முடைய வாழ்க்கையில கூட கோபத்தையும் வன்மத்தையும் போட்டியையும் பொறாமையும் வாழ்வியலாக மாற்றிக்கொள்ளாமல் அன்பை வாழ்வியலாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால், அன்பு ஒன்றே இந்த உலகத்தை உண்மையாகவே இந்த காயங்களிலிருந்து குணப்படுத்துகிற உண்மையான ஆயுதம் என்பதை புரிந்து கொண்டு அன்பு செய்து வாழ இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய அழைப்பை ஏற்று திருவருகை காலத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கிற நாம் இறைவனுடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும். இறைவன் நம்மையும் அவருடைய மீட்பின் திட்டத்தில் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அதற்கு இறையன்பும் பிறரன்பும் மட்டுமே நம்முடைய வாழ்வாக மாறட்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.